தண்ணி கொடுக்கணும். இந்த தடவை வந்து நம்ம வந்து விமரால் கலந்து வச்சுருக்க தண்ணி வந்து கொடுப்போம். இவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், விமரால் கலந்து வச்சுருக்க தண்ணி தான் நம்ம எடுத்துருக்கு. சிக்ஸுக்கு விட்டுறது ஒரே ஒரு கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய புறாவுக்கு கூட இந்த பிடிச்சதுக்கு கேஜெலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம வாங்கி கூட பிடிச்சி கொடுத்துர்லாம். சின்ன சிக்ஸுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம், இன்னும் காலுக்குள்ளெலாம் வச்சு தான் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்தால ஒரு செட்டு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தால ஒரு அடுத்த ஒரு 5 கொண்டை கலந்து ஊட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 5 ஊட்டிடுவோம். 1 2 3 4 5 ஊட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு நிற்கிது தம்பா. இப்போ நம்ம அடுத்த அது மாவு வந்து கொடுத்துருவோம். நம்ம பொரிகடலை மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை கொடுப்போம். அதையும் நல்லா தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கு, அதையும் கொடுப்போம். இருங்க, கொஞ்சம் வேஸ்ட் பண்ண தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ், அது கண்டுக்காதீங்க. அதான் நான் வந்து உங்களை 24 ml வந்து எடுக்க சொன்னேன். ஒரு 20 ml உள்ளே போயிடும், இல்லை ஒரு 15 ml உள்ளே போயிடும். அதுக்காக உங்களை எல்லோரும் 24 ml எடுக்க சொன்னேன் கரெக்டாக. புறா அது திறந்து விட்டோம், எல்லாம் கீழே இற எடுக்கிறதுக்கு வந்திருக்கானுங்க. இன்னொரு 5 ஊட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 20 கொண்டக்கல்லி ஆயிரும். 1 2 3 4 5 ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்கன்னா மட்டும் இந்த கொண்டக்கடலாம் கொடுங்க. இல்லை ப்ரோ நான் வீட்டில் இருந்து தான் பார்த்துக்குருவேன், எனக்கு பிரச்சனை இல்லைனா நீங்கள் வந்து கொண்டக்கடலை கொடுக்காதீங்க, வெறும் பாசிப்பருப்பு மட்டும் கொடுங்க. பாசிப்பருப்பு, பொரிகடலை இது மாதிரி சீக்கிரமாக வயிற்றில் போய்ட்டு செரிமானம் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு உங்களால் 3 தடவை டு 4 தடவை வந்து ஃபீட் பண்ண முடியும்னா மட்டும் பொரிகடலை கொடுங்க. இல்லை ப்ரோ என்னால் அப்படி ஃபீட் பண்ண முடியாதுன்னா இது மாதிரி கொண்டக்கடலை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் கொண்டக்கடலை கொடுத்தாலே அது வந்து காலையில் கொடுக்குங்கன்னா சாயங்காலம் வரையும் தாங்கும். அதாவது 20 கொண்டக்கடலை நீங்கள் இந்த சிக்குக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரையுமே கிடக்கும் வயிற்றில். 2-3 கொண்டக்கடலை அப்படியே கிடக்கும், செரிமானம் ஆகும். செரிமானம் ஆகும், அது வந்து ரொம்ப நேரம் செரிமானம் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நம்ம இது கொடுத்து தண்ணி அடித்து விட்டோம். ஒரு 5 கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னா திரும்பி தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் கொடுக்கணும். வெறும் மனையாக கொண்டக்கடலையை கொடுத்து லாஸ்ட்டெல்லாம் தண்ணி கொடுக்கவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தனியாக ஒரு சின்ன ஸ்விட்சு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே நம்ம உள்ளே போட்டுட்டு டக்குன்னு மயில அடித்து விடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து கேப்பை, கம்பு, கேழ்வரகு இது மாதிரியான இதை மட்டும் தான் நம்மளால் அப்படி அடித்து விட முடியும். பாசிப்பருப்பு, கொண்டக்கலையெல்லாம் அது மாதிரி போட்டு அடித்து விட முடியாது. அது ரேட் வந்து ஒன்று என்னமோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ வரும். வாங்கி வச்சுட்டோன்னா எத்தனை சிக்கு வேணாலும் நம்ம ஹேண்ட் ஃபீடிங் டக்கு டக்குன்னு அடித்து விடலாம். அதை நான் இன்னும் வாங்கலை, வாங்கிட்டு உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள், அதோட இமேஜ் வந்து நான் வந்து கீழே சைடில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பொரிகளில் தண்ணியை திருப்பி கொடுப்போம். ஏன்னா இறையோட தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினே. ஏன்னா இறை நீங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இறைய நிறைய கொடுத்துட்டு தண்ணியை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா தான் பிரச்சனையே. ஏன்னா செரிமானம் ஆகாது. அது வந்து ஓட பார்க்குது, நான் ஓட விடலை. ஏன்னா லூஸாக தான் பிடிச்சிருக்கேன், டைட்டாலாம் பிடிக்கல, லூஸாக தான் பிடிச்சிருக்கேன். அதனால் லைட்டாக வேணால் அப்படி வெளியே ரிலீஸ் பண்ணலாம் காலை. நம்ம ஓட பார்க்கும் அது டப்புன்னு, அதுக்கு தான். இப்போ திரும்பி நம்ம அதேமாதிரி காலுக்குள்ளே வச்சுட்டு பிடிச்சிக்க வேண்டிதான், பிடிச்சிட்டு கொடுக்க வேண்டிதான்.
வந்து யாராவது போட்டு விடுவோம் வாயில். உங்கள் கையை கழுவிட்டு இது மாதிரி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் கையில் அழுக்கெல்லாம் அது கண்ணில் பட்டுச்சுன்னா கண் ரொம்ப வலிக்கும் அதுக்கு. அதான் கையை கழுவிட்டே கொடுங்க. நான் மாற்றி மாற்றி தான் தண்ணி கொடுத்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னால் கஷ்டப்பட்டு கொடுக்க முடியல. நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்குக்கு வந்து ஊட்டி முடிச்சிட்டோம். ஊட்டி முடிச்சதுனால சிக்கு ஈரமானதுனால இப்படி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரியாயிரும். சரி, நேரமாக வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்காக இந்த சிக்ஸுக்காக நம்ம ஒரே ஒரு ரிங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ரிங்கு போட முடியுதான்னு பார்க்க. நம்ம ஓன் சீல் போட்டுறோம். 3 நாள் ஆச்சு. நம்மளோட 2 பட்டாக்களுக்கு மட்டும் போட்டிருந்தோம், மற்றதுக்கு எதுவும் போடலை. இல்லை அதுக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே ஒரு செட்டு அங்கே அவன் இருக்கான், கொஞ்சம் காய விட்டு போட்டு பார்க்கணுன்னு இருக்கேன் காலுக்குள்ளே போதான்னு. ரிங்கு நம்பர் வந்து 2 நம்மளோட நம்பரு, ஓன் நம்பரு, அப்புறமா வந்து நம்மளோட நேம், யூடியூப் சேனல் நேமு, நம்ம ஊர் போட்டு சீல் போட்டு நம்ம ஒரு சின்ன புறா பிக்சர் போட்டு வச்சுருக்கு. இப்போ பார்த்துட்டு நம்ம வந்து போடணும். அவனுக்கு அவன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், மேலே கொண்டு போய் விட்டுருவோம் பேரண்ட்ஸ் கூட. அது பேரண்ட்ஸ் வந்து என்ன கலரு எப்படி இருக்கும், என்ன புறா, கர்ணப்புறா நிறைய சொல்லிட்டேன். அது வந்து ஓவர்டியா பரவடியா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு நாள் தனியாக அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.